பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு பெரிய மன்னிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம நிதானிக்கும் பொழுது, ஒருவர் நமக்கு விரோதமாய் பேசினால், விரோதமான காரியங்களை செய்தால், அல்லது நம்முடைய குடும்பத்தை குறித்து அவதூறான வார்த்தைகளை சொன்னால், நம்ம இருதயம் எப்படி இருக்கு? நம்ம வாய் மன்னித்தாலும் இருதயம் என்ன எப்படி இருக்கும்னா கசந்து கொண்டே இருக்கும். இருதயத்திற்குள்ள நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம். தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். வெளிப்படையாக பேசல, ஆனா இருதயத்திற்குள்ளாய் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு வாய் சொன்னாலும் அந்த இருதயத்தின் ஆழங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கசப்புகள் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த இருதயத்தின் கசப்பை இருதயம் அறிந்து கொள்ளும். அப்போ ஒரு நபரை பார்க்கும் பொழுது, அதனால தான் அந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை எதற்காக அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒருவர் செய்த தவறுகளை என்ன பண்ணணும், மன்னிப்பது அப்படின்னு சொன்னால் மறந்து விடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஆகவே தான் சங்கீதத்தில் வாசிக்க, என் பாவ மற என்னை சுத்திகரி. அப்போ நான் ஒருவர் செய்த தவறை நான் என்ன பண்ணுறேன், அவங்கள பார்க்கும் பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இருந்து பூரணமாய் மன்னித்திருந்தேன் அப்படின்னு சொன்னால், அவங்க எனக்கு செய்த துரோகங்கள், எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, ஞாபகமே வரக்கூடாது. அதுதான் ஒரு பூரணப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். அப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ அந்த பூரணத்துக்குள்ள, ஐயா அவர் கிறிஸ்து, அவர் மேசியா, அவர் ஆண்டவர், அவரால் முடியும், நம்மால முடியுமா? ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இதை காட்டிலும். ஆமா, அப்போ இந்த காரியங்கள் என்னை காட்டிலும் பேலான காரியத்தை செய்வான்னு சொன்னா, அப்ப நம்ம கிறிஸ்துவை போல மாறுவது எளிதா கடினமா? கிறிஸ்துவை போல மாறுவது எளிதா கடினமா? நல்லா வாய் திறந்து அப்படி ஓப்பனா சொல்லுங்களேன். எளிதான காரியம். கிறிஸ்துவை போல மாறி ஜீவிப்பது எளிதான காரியம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை போல மாற விடாதபடிக்கு பிசாசானவன் பலவிதமான காரியத்தை கொண்டு வருவான். குடும்பத்தினர் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக, நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஒரு சில நபர்கள் மூலமாக அவன் தந்திரமாக என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை போல மாற விடாதபடிக்கு உங்களுடைய அந்த அந்த உள்ளான அந்த எப்படி சொல்றது, அந்த பழைய மனுஷனுடைய கிரியைகளை என்ன பண்ணுவான், அடிக்கடி 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 உங்களை கோபப்படுத்தி, எரிச்சல் படுத்தி, வேதனைப்படுத்தி, உங்களை அந்த பழைய மனுஷனை எப்படி அந்த சுபாவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தான் பிசாசு என்ன பண்ணுவான், அதிகமான தந்திரங்களை உபயோகப்படுத்துவான். அப்போ இந்த அதிகமான பிசாசின் தந்திரங்களை நான் எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படி நான் இயேசுவை போல மாறுவது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதிக நேரம் யாரோடு கூட செலவு செய்கிறீங்களோ அவர்களை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிரதிபலிப்பீங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு நன்மை செய்கிறவரோடு நீங்கள் சேர்ந்து பயணித்தால், சேர்ந்து நடந்தால் உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும், நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீங்க. அதே ஒரு கோபக்காரனோடு கூட நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தால் உங்களோட சுபாவம் எப்படி இருக்கும்? ஆமாம், அப்போ கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே. அப்படி போனால் நீ என்ன பண்ணுவ, அவனுடைய வழிகளை கற்றுக்கொள்வாய். அப்போ ஒரு நன்மை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி நடக்கும் பொழுது, அப்போ இந்த கிறிஸ்து இயேசுவின் சாயலை நான் பெற்றுக்கொள்ளணும், அவரை போல நான் மாறணும் அப்படின்னு சொன்னால், இதற்கு ஒரே காரியம், ஜெப வாழ்க்கை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், இதில் எனக்கு கிறிஸ்துவின் சாயல் வந்துருமா அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஆகவே தான் நமக்கு முன்பதாக கர்த்தர் ஆபிரகாமை வைத்திருக்கிறார், ஏனோக்கை வைத்திருக்கிறார், நோவாவை வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, மோசேயை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, மறுரூப மலையின் அனுபவத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் முதல் 2 வசனங்கள் வாசிங்க.
ஆ ம் 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 ஆமென். ம் ஆமென். அவர்களுக்கு முன்பதாக அவர் தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைகள் மேல் போய் அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்போ மறுரூப மலையின் அனுபவத்திலே இன்னைக்கு நம்ம இந்த சுத்திகரிப்பு எதற்கு அப்படின்னா, அந்த மறுரூப மலையின் அனுபவத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்போ பேதுரு சொல்லுகிறார், ஐயா உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? இங்கேயே இருந்துடலாம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போனோம். ஆமென். அதே அனுபவத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் மறுபடியும் எங்கே வருவீங்க? உலகத்தில் இருப்பீங்க. அப்போ அந்த உலகத்தில் பொல்லாத மனுஷர்கள் மத்தியில் இருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்? சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாய் தான் காணப்படணும். அப்போ நேரத்திற்கு நேரம் மனிதர்களுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய ஜீவியத்தை மாற்றக்கூடிய. அப்போ அந்த சுத்திகரிப்பு ஆராதனை எதற்காக அப்படின்னு சொன்னால், மன்னிக்கிற சுபாவங்கள் என்னிடத்தில் காணப்படணும். நான் இயேசுவை போல மாறணும். என் சுபாவங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற சுபாவங்களாய் காணப்படணும். நான் உலகத்தில் ஓநாய்களுக்கு மத்தியில் இருக்கிறேன். துஷ்ட ஜீவனம் பண்ணுகிற அல்லது துஷ்ட கிரியைகளை செய்கிற மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறேன். இவர்களுக்கு முன்பதாக நான் என்ன பண்ணக்கூடாது? ஆமென். இந்த உலகத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தாதபடி கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவளாய் காணப்படணும். அப்ப நேரத்திற்கு இடத்திற்கு தகுந்தபடி நான் என்ன பண்ணக்கூடாது? என்னை மாற்றிக்கொள்ளவே கூடாது. அப்ப அந்த சுத்திகரிப்பு ஆராதனை வருஷத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, கடந்த வருஷத்தில் ஐயா நான் இப்படிப்பட்ட சுபாவங்கள்ல இருந்தேன், இந்த நாட்களில் இந்த சுபாவங்களில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீங்க. அப்ப இன்னும் அதிகமாய் நான் உம்மை நேசிக்கணும், உம்மை கிட்டி சேரணும் ஐயா. அப்ப இப்படிப்பட்ட சுபாவங்களை எனக்கு அதிகமாய் நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். இப்போ எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வசனம். ம் 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 போதும். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 4 ராஜாக்கள், யூத ராஜாக்களுடைய நாட்களில் அவர் தரிசனமாய் கண்டு எழுதப்பட்ட புஸ்தகம் தான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அந்த 4 ராஜாக்கள், யூத ராஜாக்கள் அரசாண்ட நாட்களில் என்னென்னலாம் காணப்பட்டதோ அந்த காரியத்தை இவர் எழுதுகிறார். இப்போ எழுதும் பொழுது அந்த முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, வானங்களை கேளுங்கள், பூமியே செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், எனக்கு விரோதமாக, ஆமா அவர்களோ எனக்கு விரோதமாக, நான் பிள்ளைகளை வளர்த்து அவர்களை என்ன பண்ண ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக. ஆமா. அப்ப இந்த வருஷத்துல உங்களை கழுவி சுத்தம் பண்ண வேண்டிய முதல் காரியம், ஆண்டவர் நம்மை ஆதரித்திருக்கிறார், வழி நடத்தியிருக்கிறார், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் மேய்ச்சல் காட்டி நடத்தியிருக்கிறார். ஆனாலும் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அப்போ இந்த வருஷத்துல நம்ம சந்தோஷமாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு எத்தனை நாள் வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது துன்பமாயிருந்தேன், வருத்தமாயிருந்தேன், அலட்சியமாயிருந்தேன், நிர்விசாரமாயிருந்தேன், கோபத்தோடு இருந்தேன், எரிந்து விழுந்தேன். அப்போ வானங்களை கேளுங்கள், பூமியை செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். கர்த்தர் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தார்,
அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். கொஞ்சம் நிதானிங்களேன். அப்ப அந்த வருஷத்தில் 52 வாரங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படி நம்ம வந்திருக்கிறோமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி வந்திருக்கிறோமா? அவர் என் பிள்ளைகளை அழகாய் வளர்த்து ஆதரித்தார். என்னை அழகாய் விசாரித்து எனக்கு என்னென்ன தேவைகளோ எல்லா தேவைகளையும் குறைவின்றி நடத்தினார். ஆனா நான் அவருடைய சமூகத்துக்கு நான் எப்படி வந்திருக்கிறேன்? அவர்களோ எனக்கு விரோதமாய். அப்ப அந்த ஆண்டவர், அந்த வார்த்தை எவ்வளவு விசனமா இருக்கும் பாருங்களேன். இந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் ஆழமாய் மறுபடி நீங்க படிச்சு பாருங்க. அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், எனக்கு விரோதமாய் பேசினான். விரோதமாய் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, முதலாவதாக நாம் நிந்திக்கிறது ஆண்டவரை தான். என்னையா, என்ன என் குடும்பத்தில் ஏன் இந்த மாதிரி நடக்கு? எதற்காக நான் ஏன் சாலயத்துக்கு வரணும்? ஏன் நான் உபவாசம் இருக்கணும்? நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? எதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம இப்படி தான் கேட்குறோம். ஆண்டவரை தான் கேள்வி கேட்குறோம், ஆண்டவரை தான் நிந்திக்கிறோம். கொஞ்சம் நிதானித்து பாருங்க. அப்போ இந்த வருஷத்துல ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம எத்தனை முறை அலட்சியப்படுத்தி இருக்கிறோம் பாருங்களேன். அப்போ ஆலயத்திற்கு வருகிற அந்த அனுபவம், நான் அவர்களை ஆதரித்தேன், அவர்களும் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினாங்க. அப்போ குடும்பத்திற்குள்ளாக நம்ம ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியாய் வருகிறோமா? ஒருமனமாய் வருகிறோமா? ஐக்கியத்தோடு கூட வருகிறோமா? சமாதானம் செய்யும்படியாக வருகிறோமா? அப்ப வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்க உங்களை சுத்திகரிப்பதற்கு முன்பதாக உங்கள் கிரியைகளை முதலாவது பாருங்க. ஐயா, நான் எப்படி வந்திருக்கிறேன், எப்படி வரேன், நான் ஆலயத்துக்கு நான் எப்படி வரேன், உங்களுடைய சமூகத்துக்கு நான் எப்படி, எந்த சூழ்நிலையில நான் வரேன், என்ன மாதிரியான நிலைகள்ல நான் வரேன். நான் அவர்களை ஆதரித்தேன். உங்களுக்கு அப்பம் தண்ணீர் ஒன்றும் குறைவில்லாம கர்த்தர் நடத்தி இருக்கிறார். உங்களை விசாரித்து இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் கொடுத்திருக்கிறார். யாரும் சொல்ல முடியாது, ஐயா நான் 10 நாள் சாப்பிடாம இருந்தேன், என் குடும்பத்துல வறுமையில இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தேன் ஐயா அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை ஆதரித்தேன், அவர்களும் எனக்கு விரோதமா என்ன பண்ணாங்களாம்? கலகம் பண்ணினார். நல்லா அறிந்து கொள்ளுங்க. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து வரீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க பின்னாடி ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகம் என்பது ஒரு அலட்சியப்படுத்துகிற இடம் இல்லை. இந்த இடத்துல நிற்கக்கூடிய ஊழியர்களை நீங்க தயவு செய்து பார்க்காதீங்க, ஊழியக்காரிகளை பார்க்காதீங்க. கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார். நான் ஆண்டவரை பார்க்க போறேன், என் இரட்சகரை பார்க்க போறேன், எனக்காக ஜீவனை கொடுத்தவரை நான் தரிசிக்க போறேன். உங்களுடைய எண்ணங்கள் அது மட்டும்தான் இருக்கணும். நீங்க ஊழியக்காரிகளை நோக்கி வந்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்திலும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழாது. நீங்க என் தகப்பன், எனக்காக ஜீவனை கொடுத்த தகப்பனை நான் பார்க்க வரேன்னு சொல்லி நீங்க வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வருஷத்துல பண்டிகையை கொண்டாடும்படி எருசலேமுக்கு சாறை சாறையாய் வருவாங்க. அவர்கள் சாறையாய் யாரை பார்க்க வருவாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஏலி ஆசாரியனை பார்க்க வர மாட்டாங்க, கர்த்தரை பார்க்க வருவாங்க. என்னை விசாரிக்கும்படியான ஒரு தேவன் இருக்கிறார் ஐயா, நான் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனைப்பட்டு சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு வருஷம் முழுவதுமாக நான் பாடுபட்டு பிரயாசப்பட்டு நான் அதிகமாய் வேதனைப்படுத்தப்பட்டவனாய் இருக்கிறேன். ஆனா என்னுடைய கர்த்தரை பார்க்கும்படி எருசலேமுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்து அந்த எருசலேம் பட்டணத்திற்கு நான் வருகிறேன். அந்த எருசலேம் பட்டணத்தின் தேவாலயத்தின் உப்பரிகை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் மறந்து போவாங்களா? அந்த வருஷத்துல அவங்க பட்ட பாடுகள், வேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் ஆர்ப்பரிப்பாங்களாம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அப்ப பாருங்க, அந்த ஜனங்கள் அங்க இருக்கிற ஆசாரியனா இல்ல, ஆலயத்தில் ஐயா என்னுடைய ஜபம் கேட்கப்படும் ஐயா. இந்த வருஷம் முழுவதுமா எவ்வளவு பாடுகள் பட்டு கண்ணீரிலையும் வேதனையிலையும் சஞ்சலத்திலையும் இருந்தேன். ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுதே அவர்கள் பரவசம் அடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாம். அதுதான் எருசலேம்.
ஆமென். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஏன்? ஆலயம் என்னை விசாரிக்க ஐயா. கர்த்தர் ஆலயத்திலிருந்து என்னை விசாரிப்பார். அவர் என்னை நாள்தோறும் நாள்தோறும் என்னை ஆதரிப்பார். எனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் என் தாய் தகப்பன் மறந்து போவாங்க, அவர் என்னை மறந்து போகவே மாட்டார். அவர் நினைவில் வைத்திருப்பார், என்னை நினைவில் வைத்திருப்பார். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஆமென் அவருக்கு எழுதுகிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஏன்? அவர் உங்களை ஆதரித்தார். நீங்களோ எப்படி இருந்தீங்களா? அவருக்கு எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார். முதலடியே நம்ம யாரை அடிப்போம் அப்படின்னு சொன்னா, நன்மை செய்தவங்களை தான் அடிப்போம். ஆமென். முதலடியே யார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக பாரப்படுகிறவர்களை தான் முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம்? அடிப்போம். ஏன் ஐயா? எதற்காக? 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 அப்போ ஆலயம் என்பது, கர்த்தருடைய சமூகம் என்பது சந்தோஷம், பேரின்பம். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து அப்படி வாசிங்க. அப்படியே 11. ஆமென். கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் என்ன பண்ண முடியாது? அசைக்கப்படுவதில்லை. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் என்ன உண்டா? ஆமா. ஏன்? கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம் என்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அது தேற்றுகிற ஒரு இடம், காயம் கட்டுகிற ஒரு ஸ்தலம். அப்போ இந்த கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம இந்த 52 வாரங்கள் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நான் வந்திருக்கிறேன். நான் அவர்களை ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். முதல் காரியத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பல நேரங்களில் சஞ்சலப்பட்டிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்னு சொன்னாலே ஒரு சில இடங்கள்ல சனிக்கிழமை என்ன பண்ணோம்? வீட்டுக்குள்ள பிரச்சனைகளை எல்லாம் பிசாசு கொண்டு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு குடும்பமாய் சந்தோஷமாய் வருவதற்கு இடம் இல்லவே இல்லை. பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்களோடு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நாம சண்டே சர்வீஸுக்கு வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். கர்த்தருடைய சமூகத்துல பேரின்பம் உண்டுங்க. ஆமென். பேரின்பம் உண்டு, பரிபூரணமான ஆனந்தம் உண்டு, நித்திய சந்தோஷம் உண்டு. அதை நீங்க ருசிக்கும் பொழுதுதான் அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு மனமகிழ்ச்சி என்பது நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பது தான் அதிகமாய் வாஞ்சித்தார் சங்கீதக்காரர். ஐயா, நான் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் நான் காத்திருப்பதை நான் விரும்புறேன் ஐயா. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப அந்த 52 வாரங்கள்ல உங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டிய முதல் அனுபவம், கர்த்தருடைய சமூகத்தை நம்ம எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்தி இருக்கிறோம், இல்லையா? ஆமென். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுங்க. அப்ப என்னை கழுவி என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை கழுவுங்க ராஜா, என்னை கழுவுங்க, நான் செய்த துரோகங்களை மன்னிங்க ராஜா. ஆமென். இனி இந்த நாளிலிருந்து ஆமென், இன்னைக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானம் உங்க வாழ்க்கையை தலைகீழாக புரட்டும். நீங்க அதை ஆமென் எடுக்கிற தீர்மானத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது, இந்த 27ஆம் தேதி நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானத்துல உறுதியாய் நீங்க இருக்கும் பொழுது, நான் ஒரு நாளும் ஆமென் வருகிற நாட்கள்ல ஆலயத்தை தவற விட மாட்டேன். ஆமென். ஆலயத்துக்கு வாஞ்சையாய் வருவேன், முதன்மையாய் வருவேன், என்னென்ன உண்டோ எல்லா காரியத்தை நான் செய்வேன். ஆமென். முதன்மையாய் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய காரியத்தை நீங்க செய்யும் பொழுது, ஆமென், தாவீது ஆற்றிற்கு பின்பதாய் போனவனை கர்த்தர் கொண்டு வந்து எங்க நிறுத்தினார்? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனாக மாற்றினார். 40 ஆண்டுகள் அவன் தான் முழு ராஜாவாக இருந்தான். ஆமென். ஆகவே நீங்க கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா உங்களை மேன்மையான இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவார்.
ஆமென். ஆகவே எல்லாரும் அப்படி நல்லா அந்த வசனத்தை வச்சு வச்சு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. இனி ஆலயத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ண மாட்டேன். ஆமென். கசப்போடு வரமாட்டேன், சண்டை போட்டுட்டு வரமாட்டேன், அழுது வரமாட்டேன், புலம்பிக் கொண்டு வரமாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. 52 வாரங்களும் நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவேன். எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவேன் ஐயா. என் ஜீவனே போனாலும் கர்த்தருடைய சமூகத்துல போகட்டும். ஆமென். அப்படி உறுதியாய் உறுதியாய் கர்த்தருடைய சமூகத்தை ஆமென் பற்றி பிடிங்க. கர்த்தருடைய ஆமென் ஹல்லேலூயா சமூகத்தை வாஞ்சிங்க. ஆமென். தகப்பனே, எனக்காக ஜீவனை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறீங்க ராஜா. ஆமென். இதை நான் இழந்து போகக்கூடாது, இந்த மகிமையை நான் இழந்து போகக்கூடாது ஐயா. ஆமென். தகப்பனே, இந்த ஜீவியத்தை நான் ஆமென் இழந்து போகக்கூடாது ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல அப்படியே கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து நல்ல அப்படி ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தகப்பனே, இந்த கடந்த நாட்கள்ல நான் அசட்டையா இருந்தேன், இனி இந்த நாட்கள்ல அசட்டை பண்ண மாட்டேன் ஐயா. நீ அசட்டை பண்ண மாட்டேன். நல்லா அப்படி ஜெபம் பண்ணுங்க, நல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆமென் கர்த்தர் ஆமென் பேசுகிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. கிழக்கிலும் மேற்கிலும் ஆமென் வனாந்திர திசைகளிலும் இருந்தெல்லாம் ஜெயம் வராது. ஆமென். ஆகவே நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தப்பை மன்னிச்சிருங்க ஐயா, என் தப்பு மன்னிச்சிருங்க. இனி நான் கர்த்தருடைய சமூகத்தை ஒரு நாள் அல்லத்தட்ட மாட்டேன் ஐயா. கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து ஓடி வருவேன், தாகமாய் ஓடி வருவேன். ஆமென். என் தகப்பனை பார்க்க நான் ஓடி வருவேன் ஐயா. மகிழ்ச்சியோடு வருவேன், சந்தோஷமாய் வருவேன், ஆரவாரத்தோடு வருவேன், எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி நான் பாடுவேன் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை கழுவி சுத்திகரியுங்க. அப்ப சுத்திகரிப்புல முதல் அனுபவம் ஆமென். கர்த்தர் என்னை ஆதரித்தார், நானோ கலகம் பண்ணின ஐயா, நானோ விரோதித்து நின்ன ஐயா, நானோ கர்த்தருக்கு விரோதமாய் பேசின ஐயா, கர்த்தருடைய சமூகத்தை லட்சியப்படுத்தினேன். ஆமென். எனக்கு பலன் கொடுங்க, தப்ப மன்னிச்சிருங்க ஐயா, என் தப்ப மன்னிச்சிருங்க தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நீ வாஞ்சையோடு தேடி ஓடி வருவேன். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்துல ஆமென் கண்ணீரோடு கூட ஒப்புரவாகி, ஆண்டவரே, எனக்காக நீங்க கொடுத்த அந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு ஐயா, கிருபை ராஜா. எத்தனையோ பேருக்கு இல்ல, ஆனா எனக்கு கிருபையாய் கொடுத்தீங்களே ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. அப்படி உணர்ந்து ஆமென். ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் 27 24 வருஷத்துல ஆமென் தகப்பனே, என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆம் ராஜா. நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. எனக்கு ஆமென் தகப்பனே சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும். உங்க சமூகம் தான் எனக்கு இனி எல்லாமே. நம்முடைய சமூகம் மட்டும்தான் என் வாழ்க்கையில, நீங்க மட்டும்தான் ராஜா, வேற யாருமே கிடையாது. என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்க. ஆமென். சகோதரனே சகோதரிய வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடு. ஆமென். உன் வாழ்க்கையை கர்த்தர் அழகாய் நடத்துவார், நேர்த்தியாய் நடத்துவார், நீர்ப்பாய்ச்சல் உள்ள ஆமென் இடங்களுக்கு உன்னை கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ பள்ளத்தாக்கின் லீலியாக ஆமென் ஹல்லேலூயா ஓங்கி வளருகிற ஒலிவமர கன்றாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி. கர்த்தருடைய சமூகம் எனக்கு மேன்மை ஐயா. கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே. என் இயேசு எனக்கு எல்லாமே. எனக்கு இயேசு தான் ஐயா, வேற யாருமே கிடையாது. என் வாழ்க்கையில இயேசு மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. வாலிபத்தை ஆமென் வாழ்க்கையை இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அதே நேரத்தில் ஐயா, ஓய்வு நாளை அல்லது உயிர்த்தெழுந்த நாளை அசட்டையாய் நான் தகப்பனை கை கொண்டிருப்பேனே ஆகில் என்னையும் மன்னியும் ராஜா, எங்களையும் மன்னியும் ராஜா. ஆமென் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆமென் தகப்பனே, உம்முடைய ஆலயத்தின் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஐயா தகப்பனே, நாங்களும் ஐயா வாஞ்சையாய் தாகமாய் ஓடி வர கர்த்தர் பலன் கொடுங்க. இனி அப்பா உம்முடைய சமூகமே எங்களுக்கு அப்பா தகப்பனே பலன் ஐயா. என் ஆத்தும ஆமென் தகப்பனே பலன் ராஜா. என் ஆத்துமாத்துக்கு ஒரு பெரிய விடுதலை ராஜா, உங்க சமூகம் மட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. அப்படி நல்ல கழுவி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, கழுவி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஒரு விடுதலைக்காக செபம் பண்ணுங்க, விடுதலைக்காக செபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை நேரம் என்பது ஐயா எனக்கு இன்பமாய் மாறணும் ராஜா.
ஆமென். உம்முடைய ஆலயத்தின் சமூகம் என்பது எனக்கு பேரின்பமாய் மாறணும் ராஜா. ஆமென். வாஞ்சையாய் தாகமாய் நான் ஆயத்தப்பட்டு ஓடி வரணும் ராஜா. நான் ஆயத்தப்பட்டு ஓடி வரணும். என்னோடு கூட இருக்கிறவர்களை நான் ஆயத்தப்படுத்தி ஆமென் ஓடி வரணும் ராஜா. அல்லேலூயா. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ கோட்டையும் என்றும் காப்பி, தஞ்சமே நீ கோட்டையும் என்றும் காப்பி, கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீ, கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீ, எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் தோற்றத்தால் திரிவதேனோ, எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் தோற்றத்தால் திரிவதேனோ, தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி, தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே, தஞ்சமே நீ அடைக்கலம். உற்சாகமாக ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் உற்சாகமாய் ஹல்லேலூயா. தேவன் மேல் ஆத்துமாவே ஆமென். ஹல்லேலூயா. ஆம் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி நன்றி நன்றி. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தஞ்சமே நீ. உற்சாகமாக வாய்களை திறந்து ஆமென். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி, தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சமூகம் அநேகருக்கு பிடிப்பதில்லை. உட்காருங்க. கம்யூனிஸ்ட் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம், கம்யூனிஸ்ட் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். தேசத்தில் திடீரென்று ஒரு புரட்சி நடந்தது. அந்த புரட்சியில் ஆட்சியாளர்கள் எல்லாம் மாற்றப்பட்டாங்க. இந்த சபையில் கூடி ஆராதிக்கிற சபை அந்த பட்டணத்தில் இருந்தது. அப்போ அதை ஒரு போதகர் நடத்தி கொண்டிருந்தார். அப்போ இந்த சபைக்கு வருகிற சகோதரிகள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆவியில் நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி எப்பவும் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாய் ஆராதனை செய்து துதித்து பாடிக்கொண்டே இருப்பாங்க, ஆராதித்து கொண்டே இருப்பாங்க. எல்லாம் அந்த ஆண்டவருடைய சமூகத்தை அவ்வளவு சந்தோஷமாய் அவங்க ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிப்பாங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை அந்த அளவுக்கு அவங்க வாஞ்சித்தாங்க. ஏன்னா அந்த சபை போதகர் அந்த அளவுக்கு அந்த சபையை நடத்தி கொண்டிருந்தார்.
இந்த சபை சத்தியத்துல வளர்ந்த ஒரு சபை. நல்லா கவனிக்கணும். நல்ல சத்தியத்துல வளர்ந்த ஒரு சபை. அப்போ புரட்சி வந்த உடனே சபைகள் எல்லாம் நெருக்கப்பட்டுச்சு. சபைகள் எல்லாம் நெருக்கப்பட்டு எல்லாம் ஒடுக்கப்பட்டாங்க. அப்போ அந்த சபை இருக்கிற போதகர், அந்த குடும்பங்கள், அந்த சபை விசுவாசிகள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனால் ஒவ்வொரு நாளும் பயங்கரமான சித்திரவதை. ஜெயிலுன்னா அப்படியே கொண்டு போய் நம்மளை அப்படி போட மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அநேக பாடுகள், சித்திரவதை. அப்போ அந்த தேசத்தில் அந்த பயங்கரமாக இந்த கிறிஸ்தவ விசுவாசிகளை, சபை ஊழியரை, போதகர் எல்லாம் போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க. சித்திரவதை பண்ண நாளுக்கு நாள் அந்த கொடுமை அதிகமாக ஒன்றுமே சமாளிக்க முடியல. அவங்களால என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்றுமே தெரியல. என்னென்னமோ பார்க்குறாங்க, ஒன்றுமே முடியல. நாட்கள் செல்ல அப்படி போக அந்த போதகரை பார்த்து அந்த அரசாங்க அதிகாரிகள் சொன்னாங்களாம், உனக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம், இன்னும் ஒரு 15 நாள் மட்டும்தான் உனக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த 15 நாளில் நீ கர்த்தரை மறுதலித்து நீ வெளியே வந்துட்ட அப்படின்னு சொன்னால் உன் குடும்பம் பாதுகாக்கப்படும், உன் குடும்பத்துக்கு விடுதலை, உனக்கும் விடுதலை. உனக்கு இந்த மாதிரி இந்த பட்டணத்தில் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு வீடு கொடுத்துருவோம், எல்லா விதமான வசதிகள் எல்லாம் வந்துடும். நீ அதன் பின்பதாக என்ன பண்ணணும், எல்லா இடத்துலும் போய் இயேசு இல்லை அப்படின்றத பிரசங்கிக்கணும், உனக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் கவர்மெண்ட் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போதகர் போராட்டங்கள், அந்த வேதனைகள் இதெல்லாம் சகித்து, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உன் கண்ணுக்கு முன்னாடி உன் பிள்ளைகள் சித்திரவதை பண்ணப்படுவான், உன் மனைவி சித்திரவதை பண்ணுவான், அதை பார்த்து நீ சாகணும். அப்படிப்பட்ட சித்திரவதைகள்லாம் அதிகமாக இருக்கும். ஒன்று நீ இப்படி வந்தினா இந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு இந்த மாதிரியான காரியங்கள் இருக்குது. 15 நாள் தான் உனக்கு டைம். நான் போதகருக்கு பலவிதமான சிந்தைகள், என்ன செய்யணும் என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியல, டார்ச்சர் தாங்க முடியல, நிற்க முடிகிற அந்த பலனே இல்லாதபடிக்கு அவர் கடைசியில் அந்த அரசாங்கத்தின் உத்தரவுக்கு அவர் அடிபணிந்த உடனே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறோம், இன்னைக்கே நான் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, அந்த சபையில் விசுவாசிகளாக இருந்த அந்த கூட்டத்தார், அந்த சபை ஸ்திரீகளை எல்லாரையும் கூட்டமாக பார்த்துட்டு, நீ இங்கே இருக்கிறதுல இந்த இரண்டே சகோதரிகளை மட்டும் என்ன பண்ணணும், சுட்டு சாகடிச்சிட்டினா போதும், நாங்கள் உனக்கு விடுதலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் கையில் துப்பாக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த சபையில் இருந்த அந்த கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த சகோதரிகள் சொல்கிறாங்களா, பாஸ்டர் நீங்கள் எங்களை எவ்வளவு சத்தியத்தில் வழி நடத்திருக்கிறீங்க, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். பேதுரு மறுதலித்தான், கர்த்தர் அவனை மறுபடியுமாய் தன்னுடைய அன்பிற்குள்ளாய் எடுத்துக்கொண்டது போல நீங்கள் யூதாஸா இருக்காதீங்க பாஸ்டர், நீங்கள் பேதுருவாயிருங்க, இந்த நேரத்தில் நீங்கள் பேதுருவாயிருங்க, தயவு செய்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சகோதரிகள் அப்படியே கர்த்தரை துதித்து ஆராதித்து கண்ணீரோடு கூட சொல்கிறாங்களாம். இந்த போதகர் அந்த 2 ஸ்திரீகளையும் சுட்டு கொண்டுட்டார். அடுத்து இந்த போதகரையும் அவங்க 2 பேரும் சுட்டு கொன்ன உடனே அந்த போதகரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த போதகருக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. அது 2 பேர் மரித்தாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. போதகர் மரித்தார், நரகத்துக்கு போயிட்டார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிதானது கிடையாது. நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, விசேஷமாய் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, வேதத்தை உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அவர்களோ அதை என்ன பண்ணாங்களாம், என் வேதத்தின் மகத்துவத்தை நான் உங்கள் கரத்தில் கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக. ஆகவேதான் என்ன பண்றார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். இப்போ வாசிக்கலாம் 3ஆம் வசனம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஐயோ போதும்.
இப்போ இந்த 3 வசனத்திலிருந்து 6, 7 வசனங்கள் அப்படியே நம்ம படிக்க போகிறோம். இப்போ இந்த மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஆமென். அப்போ மறுபடியுமாக கழுவப்பட வேண்டிய ஒரு அனுபவம். ஒரு சாதாரணமான ஐந்தறிவு உள்ள விலங்குகள் இதுக்கு பூகம்பம் வந்தால் தெரியும். பூகம்பம் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணுது? அலறிக்கொண்டு ஓடுது, பறவைகள் தெரிச்சுட்டு போகுது. ஒரு சுனாமி வருவதற்கு முன்பதாக மிருகங்களுக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கு. என்னென்ன அசம்பாவிதங்கள்லாம் நடக்க போகிறதோ அந்த சம்பவங்கள் வருவதற்கு முன்னாடி அந்த ஐந்தறிவு உள்ள விலங்குகளுக்கு தெரியுது, இப்போ மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், என் இஸ்ரவேலோ அறிவில்லாமல். இப்போ கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனம் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிற. கிறிஸ்தவ வாழ்க்கை உணர்வுள்ள ஒரு ஜீவியம் உள்ள ஒரு வாழ்க்கை. அப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை, நான் சொன்ன அந்த சாட்சி, நீங்கள் அந்த கம்யூனிஸ்ட் தேசத்தில் நடந்த அனுபவங்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுதினமும் சாகக்கூடிய ஒரு அனுபவம். அப்போ அனுதினமும் நான் சாகிறேன். பவுல் எழுது அனுதினமும். ஏன்? நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவத்தின் வழியாக தான் நீங்கள் எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். அப்போ அந்த உலகத்தில் நம்ம சுகபோகமான வாழ்க்கைக்காக அல்ல, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் வருகிற பாடுகள், அவமானங்கள், நிந்தைகளை ஏற்று அதன் மத்தியில் இங்கே கிறிஸ்துவுக்காக வாழணும். அப்போ அந்த உணர்வுள்ள ஜீவியம் என்பது, ஆமென், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். வாழ்வோ தாவோ சாவோ, ஆமென், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என் மூலமாக என்ன பண்ணணும்? இரட்சகராகிய கிறிஸ்து மகிமைப்படணும். இதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்போ உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். அப்போ இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம தவறு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சுகபோகமான வாழ்க்கை, உல்லாசமான வாழ்க்கை, சிற்றின்பத்தின் வாழ்க்கை, உலகத்தின் எல்லா விதமான லௌகீக இச்சைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை. இதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கலாம். அப்போ ஒரு விலங்கு, ஐந்தறிவு உள்ள விலங்குக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு அநேக நேரத்தில் நிதானிக்க முடியாமல் இருக்கிறது. இப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜாதியும் பொல்லாதவர்களின் சந்ததியுமாய் கேடுகள் உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு என்ன பண்ணாங்களாம்? கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அப்போ உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் என்ன கிடையாது? சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணம். அப்போ இந்த 3 காரியங்கள் நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ண போகிற. ஆண்டவரே, அப்போ உணர்வுள்ள ஒரு இருதயம் எனக்குள்ள காணப்படணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணுமா? காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளதாக இருக்கிறது, சீல் பிதுக்கப்படலை. அப்போ அந்த உணர்வுள்ள ஒரு ஜீவியத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை அழைத்து செல்லும்படி விரும்புகிறார். அப்போ அந்த உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் பட்டை தீட்டப்பட்ட ஒரு சவரன் கத்தியை போல பயங்கர ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு அனுபவத்திற்குள்ளாக வரணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக உங்களுடைய முகம் எப்படி இருக்கணும்னா மலர்ச்சியாகவே இருக்கணும். என்ன பாடுகள், வேதனைகள், சஞ்சலங்கள் வந்தாலும் உங்களுடைய முகம் பிரகாசமாய் காணப்படணும். அப்போ இப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் கர்த்தர் உங்களை நடத்தும்படியாக ஆமென் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, அது எனக்கு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை சுகமே இல்லை. ஏன்? அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளதுமாயிருக்கிறது ஐயா. அப்போ சீழ் பிதுக்கும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னென்ன அவயங்களில் என்னென்ன சுபாவங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறதோ அந்த மறைந்திருக்கிற அந்த சுபாவங்களை எல்லாம் அழித்து போடும்படியா எனக்கு பலன் கொடுங்க ராஜா. பல நேரங்களில் வாய் தவறி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி விடுகிறேன். நாவுக்கு காவல் வைங்க. நாவை ஒப்பு கொடுக்கிற ராஜா. பல நேரங்களில் என் சிந்தைகளை, என் தவறான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சிந்தைகளில் எனக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுங்க ராஜா. என் இருதயத்தின் நினைவுகள் ஆமேன் பொல்லாததாய் காணப்படுகிறது. எனக்கு இருதயத்தின் நினைவுகளில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. ஆமேன். அப்ப இரத்த சாட்சியாய் ஜீவிக்க வேண்டியவர்களாய் நம்ம ஆமேன் காணப்படணும். வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்த என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா அவன் தான் ஆயத்தம் உள்ள ஒரு போர்ச்சேவகனாய் காணப்பட முடியும். அவன் தான் ஒரு ஜாமக்காரனை போல் விழித்திருக்கிறவனாய் ஆண்டவருக்காக எதிர்நோக்கி போகிறவனாய் காணப்பட முடியும். ஆகவே என்னை கழுவி சுத்திகரிங்க. ஏன்? நான் உணர்வில்லாதவனா இருக்கிறேன் ஐயா.
என் காயம் எனக்கு தெரியல, என் காயத்தின் ரணம் எனக்கு தெரியல. ஆமென். சீழ்பிதுக்கப்படாதபடிக்கு காயத்தை மேற்பூச்சாக பூசிக்கொண்டு இருக்கிறேன் ஐயா. எல்லாருக்கும் இருக்க வேண்டியதுதான் எனக்கு இருக்கு. எல்லாரும் கோபப்படுறாங்க, எல்லாரும் எரிச்சல் படுறாங்க, அதுதானே என்கிட்ட இருக்கு. வேற என்ன இருக்கு? நாம் மற்றவர்களை பார்த்து 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 நமக்கு நாமே ஆறுதல் படுத்திக் கொள்றோம். இல்ல, கோபம், எரிச்சல், பொல்லாத நினைவுகள், பொல்லாத சிற்றின்பங்கள், உலகத்தின் காரியங்கள் எதையும் நம்ம ஆமென் ஆண்டவரை விட்டு அப்புறப்படுத்தி கரைதிரை இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக என்னை கொண்டு வரணும் ராஜா. உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை எனக்கு சுகம் கிடையாது. அப்ப சீழ்ப்புதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு தெரியும் உங்க பலவீனம் எது என்று சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீங்க விழுந்து கொண்டு இருக்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கு தெரியும். அதே போல உங்களுடைய பலவீனங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்தெந்த இடத்துல நீங்க பலவீனப்படுகிறீர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சீழ்பிதுக்க ஒப்பு கொடுக்கணும். ஆமென். எந்தெந்த அவயங்கள் உங்களை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, உங்களை அடிக்கடி விழப்பண்ணி கொண்டு இருக்கிறதோ, அந்த இடங்கள் எல்லாம் சீழ்பிதுக்கப்படணும். ஆமென். ஆகவே நல்லா உங்களை ஆமென் கழுவி சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கும்படியாய் நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை ஆமென் திறந்து, ஆண்டவரே, கீழ்ப்படியாமை என்பது என்கிட்ட இருக்கு. அதே போல தேவையில்லாத சிந்தைகள் இருக்கு. ஆமென். அதே போல என் இருதயத்தில் அநேக விதமான பொல்லாங்குகள் நிறைந்திருக்குது ராஜா. அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் உங்களை ஆமென் காமென் ஆராய்ந்து நிதானித்து பாருங்க. நல்ல சீழ்பிதுக்கும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. குடும்பம், என் தேசம் பாழாய் இருக்கிறது ஐயா. என் குடும்பம் ஆமென். ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு குடும்பத்துல சரியில்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் பாழானதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் தான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அப்போ நான் சரியில்லைன்னு சொன்னா என் குடும்பம் சரியா இருக்காது. ஆமென். ஆகவே எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே சீழ்பிதுக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆமென். காயம் கட்டப்பட வேண்டும், எண்ணெயினால் காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்கிட்ட நான் குறைய வச்சுட்டு நான் மற்றவர்களை சொல்லக்கூடாது ஐயா. ஆமென். நான் ஐயா ஏசாயா தீர்க்கதரிசியின் கண்கள் திறந்த பொழுது ஆமென் ஹல்லேலூயா உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது எனக்கு ஐயோ அப்படின்னார். ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க ஐயா, எனக்கு ஐயோ. ஆமென். நான் தவறு செஞ்சிருக்கிறேன் ஐயா, நான் தவறு செய்திருக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் மூலமாய் தவறு செய்திருக்கிறேன். என் சிந்தைகள் மூலமாய் நான் தவறு செய்திருக்கிறேன். என் இருதயத்தின் நினைவுகள் ஆமென் தகப்பனே சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் தவறு செய்திருக்கிறேன். ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அதுல ஒரு விடுதலையை கேளுங்க. ஆமென். என் ஜென்ம சுபாவங்கள் பல நேரம் என்னை அப்பா தகப்பனை மேற்கொண்டு இருக்குது. அந்த ஜென்ம சுபாவம் என்னை விட்டு போகணும் ஐயா. அந்த ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்படணும் ராஜா. அந்த பொறாமைகள், கசப்புகள், ஆமென் தகப்பனை தேவையில்லாத காரியங்களை சொல்லுகிற காரியங்கள், இதை ஆமென் ஜென்ம சுபாவங்கள் முழுவதுமாய் என்னை விட்டு போகணும் ராஜா. ஆமென். என்னை கழுவுங்க ராஜா, என்னை கழுவுங்க. சீழ்பிதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் உங்களுடைய அந்த ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி. ஆமென். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அந்த புதிதாய் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை தரித்து கொள்ளும்படியாக நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவும்படியாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை சீழ்பிதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பல நேரங்களில் என் சிந்தைகளுக்குள்ளாய் காணப்படுகிற அந்த போராட்டங்கள் ஆமென் தகப்பனே வாயின் வார்த்தைகள் மூலமாய், கண்கள் மூலமாக, ஆமென் தகப்பனை கேட்கிற வார்த்தைகள் மூலமாக, ஆமென் நான் செய்கிற தவறுகளை எல்லாம் மன்னிங்க ராஜா. என் செய்கைகள் மூலமாக, நடக்கையின் மூலமாக உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் என்னை மன்னிங்க ராஜா. என்னை கழுவி சுத்திகரிங்க. உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும் ராஜா. ஆமென். எந்தெந்த அவயங்கள் பலவீனமா இருக்கும் அந்த அவயத்தை போடுங்க. கண்கள் பலவீனமா இருந்தால் நல்ல கண்களிலும் கர்த்தருடைய இரத்தத்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கண்கள் நேராய் நோக்கணும் ராஜா. என் கண்கள் நேராய் நோக்கணும் ராஜா. என் வாமேன் தகப்பனை நாவுகள் உமக்கு பிரியமான வார்த்தைகளை பேசணும் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. கபடுகள் இருக்கக்கூடாது, வஞ்சனைகள் இருக்கக்கூடாது, வாதுகள் இருக்கக்கூடாது. அப்பா தகப்பனே, நாவுக்கு தகப்பனை காவல் வைங்க. ஆமென். ஆமென். கபட வசனைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆமென். 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 அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா
இந்த வருஷம் மாத்திரமல்ல ஐயா, என் ஜீவிய நாட்கள் முழுவதுமாய் ஆமென் நான் உண்மையுள்ளவனாய், தாழ்மையுள்ளவனாய், விட்டு கொடுக்கிறவனாய், ஐக்கியம் உள்ளவனாய், எனக்குள்ளாக இருந்த எல்லா விதமான வீக்கங்கள், காயங்கள், நொதிக்கிற ரணங்களை எல்லாம் சீழ்ப்புதிக்கு எடுத்து போட்டபடியினால் ஆமென் நல்ல விடுதலையோடு வாய்களை திறந்து நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் நல்ல நன்றி, நன்றி. வாய்களை திறந்து நல்ல நன்றி. ஆமென் மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிருந்து அப்பொழுது நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்ன தேவன். ஆமென் மரண பரியந்தம் ஐயா, ஆமென் மரண பரியந்தம் தகப்பனை நிலைந்திருக்க பலன் கொடுங்க ஐயா. ஆமென் நல்ல விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடி நான் நல்ல நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம் இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி உற்சாகமாக ஹல்லேலூயா. ஆம் ராஜா, விடுதலை கொடுத்தீரே. ஆமென் நன்றி. சமாதானம் கொடுத்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட உமக்கு வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கு வாழ ஆமென். உற்சாகமாய் உற்சாகமாய் ஹல்லேலூயா. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து ஹல்லேலூயா உங்க ஊழியம் சொத்தாக வைத்துக் கொண்டீர். ஹல்லேலூயா. நல்ல ஒரு விடுதலையோடு 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 ஆமென். உமக்கென்று வாழ பிரித்துக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுங்க ஐயா. ஆமென். உம்முடைய ஊழியத்தை கொடுத்தீரே ராஜா, உமக்கென்று வாழ என்னை பிரித்தெடுத்தீரே ராஜா. ஆமென். நன்றி நன்றி நன்றி. ஆமென். கம்பீரமாய் 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 விடுதலையோடு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் அக்கிரமங்கள் என் மீறுதல்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை குணமாக்கி இருக்கிறார் ஐயா. ஆமென். தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஆமென்.
ஹalleluya. ஆமென். நல்ல உற்சாகமாய் ஹalleluya. ஆமென். எல்லாம் அப்படியே உட்காரலாம். இருளின் அதிகாரத்திலிருந்து ஒரு விடுதலை. ஆமென். எப்போ ஒரு பாத்திரம் அதிகமாய் சுத்திகரிக்கப்படுதோ அது பயன்பட்டு கொண்டே இருக்கும், பயன்படுத்தி கொண்டே இருப்போம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக நம்ம ஆமென் விட வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் அப்படியே முழுவதுமாக களைந்து போட்டுறணும், பூரணர் ஆகும்படியாய் போய்கொண்டே இருக்கணும். சரி, மறுபடியுமாக அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் இப்போ 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. ம் உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. ம் உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். ஆ அது அந்நியரால் கழுவப்பட்ட பாதேசம் போல் இருக்கிறது. ம் சீயோன் குமாரத்தி திராட்சைத்தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், வெள்ளை தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், ம் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் இருக்கிறார். போதும். இந்த 2 வசனம், முதல் வசனம் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு நிர்விசாரம். அதனால தான் நான் அவர்களை ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே நம்ம ஆண்டவரை தான் நிந்திக்கிறோம். கலகம் பண்ணுகிற அல்லது கர்த்தருடைய சமூகத்துக்கு வரக்கூடிய அந்த வாஞ்சைகள் இல்லாதபடி, தாகம் இல்லாதபடி இருக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவதாக ஒரு மிருகம், ஒரு விலங்குக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நமக்கு இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறாங்க, உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. அந்த உணர்வுள்ள ஜீவியம் இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த காலங்கள் நடக்கக்கூடிய காலங்களில் என்னென்ன சம்பவிக்குது, அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எவ்வளவு சமீபமாக இருக்கிறோம் அப்படின்ற உணர்வு நமக்கு வந்திருக்கும். இப்போ மிருக ஜீவன்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. அப்போ அந்த உணர்வு வரணும் அப்படின்னு சொன்னால் சீழ்புதுக்கப்படணும். அப்போ அந்த உணர்வுக்குள்ளாக ஆண்டவர் கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக வாஞ்சிக்க. அப்போ காலங்களை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்கணும். ஐயா, இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் மிக மிக மோசமான காலங்கள். அந்திக்கிறிஸ்து வெளிப்படக்கூடிய எல்லா விதமான ஆயத்தங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அந்திக்கிறிஸ்து எழும்ப வேண்டிய நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த காலங்களை பார்த்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இப்போ இந்த 3வது பார்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஜீவியம் 2வது. 3வதாக குடும்பம். உங்கள் தேசம் எப்படி இருக்கா? பாழாய் இருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசமாக இருக்கிறது. சீயோன் குமாரத்தி வெள்ளரி தோட்டத்தில் இருக்கிற, ஆமாம், அப்போ அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற ஒரு குச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளரி தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை. அப்போ யார் அது? சீயோன் குமாரத்தியா. கர்த்தரை கம்பீரமாய் பாடக்கூடிய, ஆர்ப்பரிக்கக்கூடிய சீயோன் குமாரத்தி எப்படி இருக்கிறாலாம்? குச்சியா இருக்கிறான். எங்க? திராட்சை தோட்டத்தில் குச்சியா இருக்கிறான். திராட்சை தோட்டம் என்பது செழிப்பானது, திராட்சை ரசங்கள் மதுரமானது, திராட்சை ரசங்கள் களிப்பானது. காயத்தை ஆற்றக்கூடிய திராட்சை தோட்டத்தில் இருக்கக்கூடிய சீயோன் குமாரத்தி எப்படி இருக்கிறாலாம்? குச்சி மாதிரி இருக்கலாம். செழிப்பு இல்லை, வறுமை இருக்கு. ஆமென். எல்லா விதமான விழப்பட்ட அல்லது விழுந்து போன அனுபவத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த சீயோன் குமாரத்தியுடைய ஒரு அனுபவம். அப்போ எல்லா இடங்களிலும் எனக்கு எப்படி இருக்குது? நஷ்டம் தான் ஐயா. லாபம் இல்லாத ஒரு நஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த சீயோன் குமாரத்தியுடைய வாழ்க்கை. குச்சி போல இருக்கிறது. வெள்ளரி தோட்டம் எப்படி இருக்கான்? குடிசை, செல்வ செழிப்பாக ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய அநேக சீயோன் குமாரத்தைகளுடைய ஜீவியம் எப்படி இருக்கு? அநேகரது குடும்ப வாழ்க்கைக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டு இருக்கிற காரியம். இன்னைக்கு உங்க குடும்பத்தை இப்போ நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஒரே பிசாசின் தந்திரமான வார்த்தை குடும்பத்துக்குள்ள வந்தா அந்த குடும்பம் முழுவதுமாய் நாசமா போயிடும். ஒரே பிசாசின் தந்திரமான வார்த்தை முழு குடும்பத்தை சிதைத்து விடும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் தேசம் பாழா இருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார். ரட்சிப்பு இல்லாதவன் சொல்லுகிற வார்த்தையின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்க குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படாதவன் சொல்லுகிற வார்த்தைகள் இன்னைக்கு அநேகர் செவி கொடுத்து நம்பி தன் குடும்பத்தை நரகமாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. குடும்பத்தை
அது மாத்திரமல்ல, அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. நல்லா ஆமேன் அப்போ அறிந்து கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு எங்க ஆமேன் குடும்பம், அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய சனம், என் குடும்பம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு ஐயா? ஆமேன். கர்த்தரை மறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை, ஆகவேதான் அடுத்த வசனம் நீங்க படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சோதோம் கோமாரா இதையெல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்லப்பட்டிருக்க அந்த 10ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதி, கோமோராவின் சனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். அப்ப தேசம் பாழானதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சமாதானமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது, ஐக்கியமா இருந்தது, ஒருமனமா இருந்தது, அழகாய் கட்டியெழுப்பப்பட்டு இருந்தது. அப்போ அந்த சீயோன் குமாரத்தியினுடைய வீடு இன்னைக்கு எப்படி இருக்கு? கர்த்தரால் பாடி அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரால் கம்பீரமாய் நின்ற குடும்பங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? ஒரு 3வது மனுஷன், ரட்சிப்பு இல்லாத மனுஷன், அந்நிய பேலியாளுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டு தன் குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? பால் நிலமாய் மாற்றிருக்கிறாங்க. குடும்பத்திற்கு சொல்லப்பட்டு இருக்கிற காரியம். இன்னைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, எத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கை பரிதாபமாய் காணப்படுகிறது? பரிதாபமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணுங்க. அப்போ சீயோன் குமாரத்தி, அவள் குடும்பம் எப்படி இருக்கணுமா? ஆரோக்கியமா இருக்கணும். திராட்சை தோட்டத்தில் இருக்கக்கூடிய, நடுவில் இருக்கக்கூடிய அவளுடைய வீடு எப்படி இருக்குதா? எப்படி இருக்கிறாளா? ஒரு குச்சியை போல இருக்கிறாளாம். எந்த விதமான ஆரோக்கியம் இல்லாதபடி, எந்த விதமான நன்மைகள் இல்லாதபடி ஒரு குச்சியை போல இருக்கிற ஒரு வாழ்க்கை. வெள்ளரி தோட்டத்தில் அவளுடைய வீடு குடிசையை போல இருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் இழந்து 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 ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலையை சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன? வேதத்திற்கு செவி கொடுங்கள். அப்ப வேதத்தை விட்டு விலகுகிறவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, கர்த்தருடைய சத்தத்தை விட்டு விலகுகிறவர்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை பட்டு போன ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, பட்டு போன ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க கர்த்தரை பாடலாம், கம்பீரிக்கலாம், செபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், என்ன இருக்காது? கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்காது, கர்த்தருடைய நன்மைகள் அதில் இருக்காது. ஆனாலும் நீங்க கர்த்தரை துதிக்கலாம், கம்பீரிக்கலாம், என்னென்ன காரியங்கள், உபவாசம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா உங்கள் ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் போகவே போகாது. அப்ப இன்றைக்கு மனம் திரும்புதல், இன்றைக்கு கழுவப்படுகிற அனுபவம். ஆகவே தான் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். அப்ப கழுவப்பட வேண்டிய காரியம், ஆண்டவரே யார் நிமித்தம்? சீயோன் குமாரத்தியாய் குடும்பத்தை நடத்தக்கூடிய தலைவியாய் இருக்கக்கூடிய நான் எப்படி இருக்கிறேன்? என் தேசத்தை பாழ்படுத்தி கொண்டு இருக்கிறேன் ஐயா. யார் யார் சொல்லுகிற வார்த்தைகளையோ கேட்டு 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 குடும்பத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? சிதைத்து விட்டேன் ஐயா, சிதைத்து விட்டேன். என் குடும்பம் அலங்கோலமா இருக்குது ஐயா, என் குடும்பம் பரியாசமா இருக்கிறது, அநேகருடைய நிந்தைக்கு பொருளா இருக்குது ஐயா. வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, 3வது முதல் காரியம் கர்த்தருடைய ஆலயம், 2வது தனிப்பட்ட மனுஷனுடைய ஜீவியம், 3வது குடும்பம். கர்த்தர் அழகாய் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவன். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை. கர்த்தர் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அழகாய் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். மேன்மையான காரியத்தை எல்லாம், ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு உங்க குடும்பத்தை நீங்க என்ன நிலைமையில வச்சிருக்கிறீங்க? குடும்பத்தை எப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அது அந்நியர்கள் எங்க தேசத்தை, என் குடும்பத்தை கவிழ்த்து போட்டுட்டாங்க ஐயா. பால் தேசம் போல இருக்குது. ஆகவேதான் ரட்சிக்கப்படாத இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், ஜோசியக்காரனுங்கிட்ட, குறிக்கு சொல்றவங்க கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு குறி கேட்டுக்கிட்டு தங்கள் குடும்பத்தை சீர்குலைத்து கொண்டு, மருமவன் வந்ததுனால தான் உன் குடும்பம் அப்படி நாசமா இருக்குது, உன் அண்ணன் உனக்கு விரோதமாய் சூனியம் பண்ணிட்டான், உன் தம்பி உனக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணிட்டான், பில்லி சூனியம் பண்ணிட்டான். ரட்சிக்கப்படாத உன்னுடைய வார்த்தை அதுதான். அந்நியர் உன் தேசத்தை என்ன பண்ணிட்டாங்களாம்? பாழாக்கிட்டான். ஐக்கியமா இருந்த குடும்பங்கள் இன்னைக்கு பிரிக்கப்பட்டு சிதறப்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன? அப்போ ஒரு தனி மனுஷனுடைய ஒழுங்கினம் தான் எல்லாரையும் சிதறடிக்கும். ஒரு குடும்பத்துல மேன்மையா இருக்கிறவன் சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் முழுவதையும் பாழாக்கி விடும். தனி மனுஷனுடைய ஒழுக்கம் மிக அவசியம்.
இப்போ குடும்பத்தில் யாருடைய காரியத்தை கேட்குறீங்க? அதிகமாய் கேட்குறீங்க. ஜோசியக்காரன் சொல்கிறத கேட்குறீங்களா? குறி சொல்லுகிறவர்களுடைய வார்த்தையை கேட்குறீங்களா? இல்லது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை போதித்து எச்சரித்து கண்டித்து உணர்த்துகிறவருடைய வார்த்தையை கேட்குறீங்களா? ஆமென். ஆவியானவர் செம்மையாய் நடத்துகிறவர், கண்டிப்பாய் நடத்தலாம். அந்த கண்டிப்பு இருக்கிற இடத்துல தான் எல்லா விதமான நல்லொழுக்கங்கள் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். உங்களை கண்டித்து உங்களுக்கு புத்தி சொல்லி எச்சரிப்பிலிருந்து உங்களை ஆமென் பாதுகாக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க நரகத்துக்கு போகிற உங்களை வழி திருப்பி உங்களை நேராக நடத்துகிறவர்கள் உங்களுக்கு ஆமென் உங்களுடைய குடும்பத்தின் மீது நலம் விரும்பிகள் தான் அப்படி செய்வாங்க. நலம் விரும்பிகள் தான் உங்களை எச்சரித்து புத்தி சொல்லுவாங்க, நீங்க இதை செய்யாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்நியர், அபிஷேகம் இல்லாதவன் அல்லது அபிஷேகத்தை போல ஆமீன் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவனைப் போல ஏமாற்றி கொண்டிருக்கிற அநேக வஞ்சகர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படி வஞ்சிக்கப்பட்டவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு உங்கள் குடும்பத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, சிதறடித்துக் கொள்ளாதீங்க. ஆமேன். இன்னைக்கு அநேகர் பசுந்தோல் போர்த்திய ஆமேன் புலிகளாக இருக்கிறாங்க, ஓநாய்களாக இருக்கிறாங்க. எந்த குடும்பத்தை எப்படி சிதறடிக்கலான்ட்டு வகை தேடிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு மனமாக இருக்கிற குடும்பங்கள் பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாகிலும் உடைத்து சிதறடிக்கணும், இதுதான் அவங்களுடைய வேலை. பிசாசு எப்பவுமே தந்திரம் நிறைந்தவன். எந்த இடத்துல ஒரு மனமா இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து உள்ள உட்கார்ந்தானா சிதறடிச்சுட்டு போயிடுவான். பிசாசுடைய வேலை சிதறடிப்பது, ஆண்டவருடைய வேலை கட்டி எழுப்புவது. இந்த நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்க குடும்பம் சிதறடிக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணியிருக்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்லது மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு உங்கள் குடும்பத்தை நீங்க ஆமேன் மோசம் போக்கி இருக்கிறீங்க. ஆமேன். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, மனம் திரும்புதல் அவசியம், மனம் திரும்புதல் அவசியம். ஆகவேதான் நீதிமொழிகள் 14 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை முடிங்க பார்க்கலாம். யார் கையினால? புத்தி இல்லாதவள் தன் கையினால், உங்களுடைய சுயத்தினால், உங்களுடைய சுய ஆமேன் காரியத்தினால் நீங்க தான் உங்க குடும்பத்தை என்ன பண்றீங்க, உடைக்கிறீங்க. அது வார்த்தையின் மூலமாக இருக்கலாம், செயல்கள் மூலமாக இருக்கலாம், ஆமேன் உங்களுடைய நடக்கைகள் மூலமாக இருக்கலாம். ஆமேன். அப்போ குடும்பத்தை நீங்க தான் அடிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு மனம் திரும்புதல் உங்ககிட்ட தான். ஐயா என்கிட்ட முன்னாடி எப்படிலாம் பழகுவாங்க ஐயா, இன்னைக்கு நான் பார்த்தாலே மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க. என் குடும்பத்தில் எல்லாம் ஐக்கியமா இருந்தாங்க, இன்னைக்கு ஐக்கியமே இல்லை. ஆமேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்நியருடைய படையெடுப்பு, அந்நியருடைய ஆமேன் உட்புகுதல். உங்க குடும்பத்தில் அந்நியருடைய உட்புகுதல் இருக்கவே கூடாது. ரட்சிக்கப்படாதவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டாலே இந்த இடத்துல கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் பிசாசு ஆமேன் ஊன்றிக்கொண்டே இருப்பான். ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாளில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஏவாளுக்கு ஒரு நாளில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஆமேன் அந்த பழத்தை பார்த்தவள் இச்சித்தான். அடிக்கடியாய் வந்து போய்கொண்டே இருக்கலாம். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க, எச்சரிப்பாயிருங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் அழகாய் பண்படுத்தி நடத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். அழிச்சு போட்டுறாதீங்க.